வெல்கம் டு ஸ்மார்ட் குக்கிங் வித் ரம்யா. இன்றைக்கி ரொம்பவே முக்கியமான பதிவு எண்ணெய் குளியல். இப்போ எல்லா இடத்துலையும் வெயில் 100லிருந்து 110 டிகிரி வரைக்கும் இருக்குது. ரொம்பவே குழந்தைகள்லாம் கஷ்டப்படுற, பெரியவங்கனாலேயே தாங்க முடியல, குழந்தைகளுக்கெல்லாம் இன்னுமே கஷ்டம். எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது மூலிமா இந்த வெயில் காலத்தில் வரக்கூடிய பலவிதமான உடல் சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் கண்டிப்பாக வராது. இதனால் எக்கச்சக்கமான பயன்கள் இருக்குது. அதோட பயன்கள் எப்படி கரெக்டான முறையில் செய்யணும் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். இதுக்கு செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் எடுத்துக்கிறேன். முடிஞ்சளவு பியூராக, உங்களுக்கு எந்தளவு பியூராக கிடைக்குமோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதில் தான் முழு பெனிஃபிட்டும் நமக்கு கிடைக்கும். இன்றைக்கி 3 பேர் தேய்ச்சி குளிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கிறேன். எண்ணெயை ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம். 4-5 மாத குழந்தையிலேருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லாருக்குமே இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஃபஸ்ட்டு டைமாக நீங்கள் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுனா கூட இதை செய்யலாம். சளி பிடிக்காது, எந்த தொந்தரவுமே வராது. என்னோடய குழந்தைகளுக்கெல்லாம் 4-5 மாதத்துலேருந்தே வெயில் காலத்தில் இந்த மாதிரி தான் எண்ணெய் தேய்ச்சி ஊற்றுவேன். அடிக்கடி எண்ணெய் தேய்ச்சி ஊற்றும்போது இதை தான் நான் ஃபாலோ பண்ணுவேன். 2 பூண்டு, ஒரு 2 பிஞ்ச் அளவு சீரகம், இதை 2ஐயும் சேர்த்துட்டு அடுப்பில் வச்சு சூடு பண்ணிடலாம். அடுப்பை சிம்மில் வச்சு சூடு பண்ணுங்கள். நல்லா சூடேறட்டும். இந்த நம்ம போட்டிருக்கிற பூண்டு வந்து லைட்டாக செவக்கணும். சீரகமும் நல்லா பொரிஞ்சு வரணும். எந்த ஒரு பொருளுமே கருகிடாமல் பார்த்துக்குங்க. வெயில் காலத்தில் குழந்தைகளுக்கு அதிகமாக வயிறு வலி வரும், கண் எரிச்சல், குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே வரும். ஸ்கின் ப்ராப்ளம்ஸில், தோலில் சில தோல் சம்மந்தமான பிரச்சனைகள்லாம் வரும். அதெல்லாம் நீங்கள் இதை தேய்ச்சி குளிக்கும்போது கண்டிப்பாக இதில் எதுவுமே வராது. எப்போ தேய்ச்சி குளிக்கணும் அப்படின்னா, பசங்களாக இருந்தாங்க அப்படின்னா ஆண்கள் வந்து புதன்கிழமையும் சனிக்கிழமையும் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். பெண்கள் வந்து வெள்ளிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும். இதுதான் ரொம்பவே சிறப்பான நாட்கள் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுக்கு. ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பாக எண்ணெய் தேய்ச்சி குளிக்கக்கூடாது. நமக்கு லீவு, கம்ஃபர்டபுள் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பாக எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது அவ்வளோ நல்லது கிடையாது. இதில் எக்கச்சக்கமான பயன்கள், நன்மைகள் நிறையவே இருக்குது. அடுத்தடுத்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். என் பையன் கை குழந்தையாக இருக்கும்போதுலேருந்து ஒரு 4-5 மாதத்துலேருந்தே இதே மெத்தடு தான் நான் ஃபாலோ பண்ணுறேன். நல்லாவே குழந்தைகளுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. ரொம்ப வருஷமாக எண்ணெய் தேய்ச்சி குளிக்க வச்சதே இல்லை அப்படிங்கிறவங்க கூட இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். எந்த விதமான பிரச்சனைகளுமே வராது. இது நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் நல்லா ஆற விட்டுருங்க. பூண்டு செவந்துருச்சு, சீரகமும் பொரிஞ்சிருச்சு. கை பொறுக்கிற சூடு லைட்டாக வெதுன்னு இருக்கும் பாருங்கள். அந்த ஸ்டேஜில் எண்ணெயை வடிகட்டிக்கிங்க. வடிகட்டினதுக்கப்புறம் நம்ம குழந்தைகளுக்கு தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு தலையில் நல்லா அப்ளை பண்ணிக்கிங்க. ரொம்ப சொதம்ப தேய்க்காதீங்க. சீக்கிரமாக வந்து கண்ணுக்கு இறங்கிரும். குழந்தைங்க வந்து அழுக ஆரம்பிச்சிருவாங்க. கண்ணுக்கு இறங்குச்சு அப்படின்னா கண்ணெல்லாம் எரிய ஆரம்பிச்சிடும். அதுக்காக லைட்டாக நம்ம டெய்லியும் தேய்க்கிற மாதிரி ஆயிலும் தேய்க்கக்கூடாது. ஓரளவு நல்லா தேய்ச்சிட்டு இந்த மாதிரி மசாஜ் கொடுக்கணும். என் பசங்கள்லாம் நல்லா விருப்பப்பட்டு தேய்ச்சிக்குவாங்க. அவங்களுக்கு இன்னுமே அம்மா தேய்ங்க, மசாஜ் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டு செய்ய சொல்லுவாங்க. அந்தளவு நம்ம வந்து பொறுமையாக செய்யணும். நம்ம போட்டு நமக்கு லேட் ஆச்சு அப்படிங்கிற சூழ்நிலைக்கு நம்ம அவசரமாக செஞ்சோம்னா அடுத்த தடவை எண்ணெய் தேய்ச்சி குளிக்க வைக்க உட்காரவே மாட்டாங்க. அடுத்து தலைக்கு எண்ணெய் தேய்ச்சிட்டு அடுத்து காது நிறையிற அளவு எண்ணெயை விடுங்க. சீரகம், பூண்டெல்லாம் இருக்குது, கண்டிப்பாக வடிகட்டிட்டு தான் யூஸ் பண்ணணும். நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிங்க அதெல்லாம் காதுலலாம் போய் சிக்கிக்கும், பெரிய பிரச்சனையாயிரும். எண்ணெய் காது நிறைக்க விட்டுட்டு லைட்டாக வச்சு தேய்ச்சி விடுங்க. பொறுமையாக ஒரு 10 தடவை காது நிறைக்க எண்ணெய் விட்டுட்டு 2 காதுலேயும் இதே மாதிரியே செஞ்சுருங்க. இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும். எனக்கு சின்ன வயசில் இருக்கும்போது காதில் அழுக்கு வந்து ரொம்ப ட்ரை ஆகிடுச்சு, வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. வீட்டில் எடுத்து பார்த்தோம், எடுக்க முடியல. அதனால் நாங்கள் டாக்டர்கிட்ட தான் போனோம். அவங்க எடுக்கும்போது நான் ரொம்பவே கத்தி அழுக ஆரம்பிச்சிட்டேன். அதனால் எங்கள் அம்மா என்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. தேங்காய் ஒரு கரண்டியில் ஒரு 2 ஸ்பூன் தேங்காய் ஊற்றிட்டு ஒரு பல் பூண்டை போட்டுட்டு நல்லா காய்ச்சிட்டு ஆற வச்சு லைட்டாக வெதுன்னு இருக்கும்போது காதில் விட்டுட்டு ஒரு 15 நிமிஷம் அப்படியே வச்சுருக்கணும். காது நிறைக்க எண்ணெய் விடணும். காது ஃபுல்லாகிற அளவு எண்ணெய் விட்டுட்டு லைட்டாக இந்த மாதிரி இதை ஆட்டிட்டு 15 நிமிஷம் வச்சுருந்துட்டு இந்த மாதிரி 2 நாள் எண்ணெய் ஊற்றினாங்க. நைட்டு 3ஆவது நாள் அழுக்கு தானாகவே காதிலிருந்து வெளியே வந்துருச்சு. ஒரு சிலருக்கு இது ரொம்பவே பயனுள்ள தகவலாக இருக்கலாம். இது 10லேருந்து 15 செகண்ட் நம்ம குழந்தைங்களுக்கு காதில் வச்சுட்டு திரும்ப எண்ணெய் வந்து இந்த சாய்ச்சி எடுத்துகிட்டு
இந்த மாதிரி நல்லா மசாஜ் பண்ணி விட்டுக்குங்க. பொறுமையாக செஞ்சால் தான் அடுத்தடுத்த வாரங்களில் குழந்தைகள் இந்த மாதிரி எண்ணெய் தேய்ச்சி ஊற்றுறதுக்கு வருவாங்க. இதனால் மன அழுத்தம் குறையும், உடல் சூடு குறையும். உடல் சூடு தான் நமக்கு பலவிதமான பிரச்சனைகள் வர்றதுக்கு காரணமாக இருக்குது. குழந்தைகள்லாம் இந்த லீவில் வெயிலெல்லாம் அதிகம் வெளியில் போய் விளையாடுவாங்க. அதனால் வயிறு வலியெல்லாம் வரும், சில ஸ்கின் ப்ராப்ளம்ஸும் வரும். அதனால் இந்த மாதிரி வாரத்தில் ஒரு தடவை கண்டிப்பாக எண்ணெய் தேய்ச்சி ஊற்றும்போது எந்த விதமான தோல் சம்மந்தமான பிரச்சனைகளும் வராது. நம்ம வெளியே தான் எண்ணெய் தேய்க்கிறோம், அதனால் வெளியே நம்ம தோலுக்கு மட்டும்தான் நல்லது அப்படின்னு நினச்சிடாதீங்க. இது நம்ம எலும்புகளுக்கும் ரொம்பவே நல்லது. நம்ம உள்ளே இருக்கிற உறுப்புகளுக்கெல்லாம் அவ்வளோ நல்லது. நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுல நம்ம பாரம்பரியத்தில் அவ்வளோ நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லா மசாஜ் கொடுக்கணும். தலைக்கெல்லாம் நல்லா மசாஜ் கொடுக்கும்போது குழந்தைகளுக்கு இந்த தலைமுடி சம்மந்தமான பிரச்சனைகள்லாம் வராது. நமக்கு பொடுகு தொல்லையும் கண்டிப்பாக இது மாதிரி செஞ்சு அடிக்கடி குளிக்கும்போது எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு பாருங்கள், அந்த பொடுகு தொல்லை இருக்காது. பெரியவங்களுக்கே எண்ணெய் தேய்ச்சி குளிக்கும்போது அந்த அந்த உரத்துக்கு நமக்கு பொடுகு தொல்லை இருக்காது. நல்ல ஹேர் க்ரோத்தும் இருக்கும். அடுத்து சும்மா எண்ணெயை மட்டும் உடம்புல அப்ளை பண்ணாமல் நல்லா நீவி விட்டு குளிக்க வைக்கணும். நீவி விட்டு எண்ணெய் தேய்ச்சி விடணும், அதுவும் ரொம்ப முக்கியம். காதுலேயே எண்ணெய் விட்டுட்டு லைட்டாக ஒரு 10லேருந்து 15 தடவை ஆட்டிட்டு அதுக்கப்புறமா சாய்ச்சி திரும்ப எண்ணெயை எடுத்துருங்க. உடம்புக்கெல்லாம் எண்ணெய் தேய்க்கும்போது எப்படி நீவணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அதே மாதிரியே நீவி விட்டீங்க அப்படின்னா இந்த எலும்பு வளர்ச்சிக்கு எல்லாமே ரொம்பவே நல்லது. காதுக்கு பின்னாடி எல்லாமே நல்லா தேய்க்கணும். என் குழந்தைகளுக்கு நான் முகத்தில் மட்டும் தேய்க்கலை. தேய்ச்சோம் அப்படின்னா அவங்க அழுக ஆரம்பிச்சிடுவாங்க. ஃபேஸ்க்கு மட்டும் தேய்ச்சா பிடிக்காது என்னோடய பசங்களுக்கு, அதனால் நான் தேய்க்கலை. கையெல்லாம் இந்த மாதிரி ஒரு 5லேருந்து 10 டைம்ஸ் இந்த மாதிரி நீவி விடுங்க. கீழ்வாக்கில் இழுத்து விட்டு நீவி விடணும். 2 கைக்கும் அதே மாதிரியே செஞ்சுக்குங்க. இந்த மாதிரியெல்லாம் செய்யும்போது வெயில்னால் எந்த விதமான பிரச்சனைகளுமே குழந்தைகளுக்கோ பெரியவங்களுக்கோ எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற யாருக்குமே வராது. அடுத்து முதுகுக்கு எண்ணெய் தேய்க்கும்போது நல்லா எண்ணெயை சொதம்ப தேய்ச்சி விட்டுட்டு நல்லா நீவி விடணும். நம்ம குழந்தையா இருக்கும்போது பிறந்த குழந்தைக்கெல்லாம் எப்படி நீவுவோம் பாருங்கள், அந்த மாதிரி நல்லா நீவி விடுங்க. உடம்பு முழுக்க தேய்க்கணும், எந்த இடமும் விடாமல் உடம்பு முழுக்க எண்ணெய் தேய்க்கணும். முக்கியமான விஷயமே இதுதான். அடுத்து இடுப்புக்கும் நல்லா நீவி விடும்போது இடுப்பெலும்புகளுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. காலுக்கும் நல்லா மேலேருந்து கீழே வரைக்கும் நீவிட்டு காலோட விரல் நகங்களுக்கெல்லாம் நல்லா எண்ணெய் வச்சு விடணும். இன்றைக்கி வீடே ஒரு வழி ஆகிடும் தான், ஆனால் அப்புறமா கூட நம்ம தொடச்சிக்கலாம். கண்டிப்பாக குழந்தைகளுக்கு இந்த மாதிரி செஞ்சு விடுங்க. அதே மாதிரி மேலேருந்து கீழெல்லாம் நல்லா நீவி விடுங்க. மூட்டுகளுக்கெல்லாம் அவ்வளோ நல்லது. குழந்தைகளுக்கு பிற்காலத்தில் எலும்பு சம்மந்தமான பிரச்சனைகள்லாம் வராமல் நல்லா ஆரோக்கியமாக இருப்பாங்க. அந்த காலத்துலலாம் ஆரோக்கியமாக இருந்தது காரணம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செஞ்சது தான். தொப்புள்ளையும் எண்ணெய் வைக்கணும். பாருங்கள், இந்தளவு எண்ணெய் வச்சிங்கன்னா போதும். கண்ணுக்கு எண்ணெய் இறங்கிடுச்சு அப்படின்னா குழந்தைங்க அழுக ஆரம்பிச்சிருவாங்க. 20லேருந்து 30 நிமிஷம் தாராளமாக போதுமானது. அதுக்கு மேலே வச்சுருக்கிற வேண்டாம். கண்டிப்பாக சுடு தண்ணி வச்சு தான் நம்ம குளிக்க வைக்கணும். ரொம்ப கொதிக்க வைக்க வேண்டியதில்லை. நல்லா ஓரளவு நல்லா சூடாக இருந்துச்சு அப்படின்னா தண்ணி போதுமானது. தலைக்கு சீகக்காய் யூஸ் பண்ணிக்கோங்க. உடம்புக்கு கடலை மாவு ஒரு 2 தடவை நல்லா தேய்ச்சிட்டு குளிக்க வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா ஷாம்பு சோப்பு யூஸ் பண்ணுறதுனால ஒரு தப்பும் கிடையாது. நம்ம விருப்பம் தான், யூஸ் பண்ணிக்கலாம். குழந்தைங்க நல்லா குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா அன்றைக்கி ஃபேஸ் கொஞ்சம் ஆயிலாக தான் இருக்கும். கண்டிப்பாக அன்றைக்கி வெயிலில் விளையாட விடாதீங்க. லாங் ட்ராவல் வெயிலில் போகிறது அந்த மாதிரிலாம் செய்யாதீங்க. அதெல்லாம் செஞ்சோம் அப்படின்னா பாடி ஹீட்டு இன்னுமே அதிகமாகும். நல்லா தலையெல்லாம் நல்லா துவட்டி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் தலை காயிற வரைக்கும் மட்டும் வெயிலில் வச்சுருந்தா போதுமானது. காதில் இந்த மாதிரி துண்டு அல்லது பட்ஸ் வச்சு நல்லா க்ளீன் பண்ணிடுங்க. காதில் இருக்க அழுக்கெல்லாம் வந்துடும். காது வலி அந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமும் குழந்தைகளுக்கு வராமல் இருக்கும். ரொம்ப உடம்புக்கு அவ்வளோ நல்லது எண்ணெய் குளியல். கண்டிப்பாக உங்கள் குழந்தைகளுக்கு செய்யுங்க. அடுத்த ஒரு முக்கியமான விஷயம், எப்பப்பெல்லாம் இதை செய்யலாம், எப்பப்பெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த பயனுள்ள வீடியோவை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது எப்பப்பெல்லாம் எண்ணெய் குளியல் பயன்படுத்தலாம் அப்படின்னா, நம்ம வெயில் காலங்களில் தாராளமாக பயன்படுத்தலாம். சூரியன் வந்ததுக்கப்புறமா ஒரு 7 மணி வாக்கில் குழந்தைகளுக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்க வைக்கலாம். மழை காலங்களில் கண்டிப்பாக குளிக்க வைக்கக்கூடாது. குழந்தைகளுக்கு சளி, இருமல் அந்த மாதிரி குழந்தைகளுக்கு பெரியவங்களுக்கு யாருக்குமே சளி தொந்தரவு இருந்துச்சு அப்படின்னா அன்னைக்கு இதெல்லாம் ஃபாலோ பண்ணாதீங்க. உடம்பு முடியாத நாட்களில் ஃபீவர் அந்த மாதிரி இருந்துச்சுனாலும்
செய்யாதீங்க. நார்மல் டேஸில் இதை செய்யுங்க. சளி, இருமல், ஆஸ்துமா பிரச்சனை இருக்கிறவங்க இதை செய்ய வேண்டாம். ஒரு தடவை டாக்டர்கிட்ட கேட்டு செஞ்சுக்குங்க. மழைக்காலங்களில் கண்டிப்பாக செய்ய வேண்டாம். ஆல்ரெடி கிளைமேட்டு கூலிங்காக இருக்கும். எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது உடம்பை கூலிங்காக்கும். இது சில பிரச்சனைகளை கொண்டு வந்து விட வாய்ப்பு இருக்குது. அதனால் மழை காலத்தில் ஃபாலோ பண்ணாதீங்க. எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது நல்ல நோய் எதிர்ப்பு சக்தியையும் கொடுக்கும். நம்ம உடல் உறுப்புகள் நல்லா இயங்குறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பனி காலத்தில் சூரியன் வந்ததுக்கப்புறம் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுக்கலாம். சுடு தண்ணியில் தான் குளிக்கணும். அன்றைக்கி வெளியில் அதிகம் போகக்கூடாது. இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை சேனல். அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை பார்க்குறேன். நிறைய பயனுள்ள தகவல்கள்லாம் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். வீடியோவில் சொன்ன எல்லா விஷயத்தையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். 20லேருந்து 30 நிமிஷம் தாராளமாக போதுமானது. 1 மணி நேரம் 1.5 மணி நேரம்லாம் விட்டுற வேண்டாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை சேனல்.